For the given capacitor configuration, find the charges on each capacitor, potential difference across them, energy stored in each capacitor. Okay, so இங்கே வந்து ஒரு capacitor diagram கொடுத்துருக்காங்க, figure கொடுத்துருக்காங்க, series and parallel combinationsல இருக்குது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அப்புறம் ஈச் கெப்பாசிட்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அந்த அக்ராஸ் தம்மில் இருக்குது. அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் இந்த கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் இந்த ரெண்டு பேரலலில் இருக்குது, இந்த மூணும் டுகெதராக சீரீஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேரலில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 6 மைக்ரோஃபேரடையும் 2 மைக்ரோஃபேரடையும் ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்னா 8 கிடைக்கும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 8 மைக்ரோஃபேரட். அடுத்தது சீரீஸு. சீரீஸ்க்கு வந்து 1/L எழுதுவோம். ஸோ 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/CA, ஏ கெப்பாசிட்டன்ஸ், ப்ளஸ் 1/, அந்த பேரலல் நம்ம போட்டது. அடுத்தது லாஸ்ட்டாக இது D, 1/CD. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா CAக்கு வந்து 8 இருக்குது, CDக்கும் 8 இருக்குது. ஸோ 1/8 மைக்ரோஃபேரட் ப்ளஸ் பேரலலுக்கும் 8 தான். ஸோ 1/8 ப்ளஸ் 1/8. அப்போ எவ்வளோனா 3 ஆட் பண்ணோம்னா 3/8. அப்போ 1/CS இஸ் ஈக்குவல் டு 3/8 அப்படின்னா அப்போ சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வரும்னா 8/3 மைக்ரோஃபேரட். இப்போ சீரீஸ் பேரலல் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சார்ஜஸ் போடலாம். சரி, சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு C டைம்ஸ் V. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு C டைம்ஸ் V. ஓகே, இப்போ இதில் C எவ்வளோ வந்தது, டோட்டலாக வந்து 8/3 இல்லையா? ஸோ 8/3 இன்ட்டு வோல்டேஜ் வந்து 9 வோல்ட்டு சர்க்யூட்டில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணோம்னா 24 வரும். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு 24 வருது. சரி, ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்கும் பொழுது சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து QA அப்புறம் QD இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அதே மாதிரி QP இது 3 சீரீஸில் இருக்குது. ஸோ இதோட 3ஓட ஆன்சருமே எவ்வளோ எழுதுவோம்னா 24. இங்கே யூனிட் போட வந்துட்டோம், மைக்ரோ கூலும். எல்லாமே 24 மைக்ரோ கூலும் தான் வரும். ஏன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல சர்க்யூட்டில், இது வந்து QA, இந்த பக்கம் இருக்கிறது QD, இது ஃபுல்லாகவுமே Q பேரலல். ஸோ QA, இது QD, இது Q பேரலல். இது மூணுமே சீரீஸில் இருக்குது. QP வந்து உள்ளுக்குள்ளார பேரலல் இருக்குது, பட் டுகெதராக நம்ம எழுதியிருக்கோம் இப்போ QPன்னு. ஸோ இது மூணுமே இட் இஸ் இன் சீரீஸ். அப்போ இந்த மூணோட ஆன்சருமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த டோட்டல் சார்ஜ் 24 மைக்ரோ கூலம்ஸ்க்கு. ஸோ அதனால் QA, QD, QP மூணுமே எவ்வளோ இருக்கும், 24 மைக்ரோ கூலம். இப்போ நம்ம QPயை பிரித்து கண்டுபிடிக்கலாம். அந்த QPக்குள்ளார 2 கெப்பாசிட்டன்ஸ் பேரலில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ QB ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். QBக்கு என்னென்னா ஃபார்முலா போடுவோம், CB இன்ட்டு VB. ஓகே, அப்போ நமக்கு வோல்டேஜ் என்னன்னு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு அதை கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு VA கேல்குலேட் பண்ணலாம், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் A. ஸோ ஃபார்முலா வந்து இப்போ Q இஸ் ஈக்குவல் டு CVனா V இஸ் ஈக்குவல் டு Q/C வந்துடும். ஸோ QA டிவைடட் பை CA. QA வந்து 24, CA வந்து 8. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3 வரும். இந்த மைக்ரோவில் கேன்சல் ஆகிடும். இது மைக்ரோ கூலும், இதுவும் மைக்ரோ ஃபேரடு. ஸோ அது கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 3 வோல்ட் கிடைக்கும். ஸோ VA வந்து 3 வோல்ட்டு. அதே மாதிரி VDயும் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். நான் அதுக்கும் நமக்கு சார்ஜ் தெரியும். VD இஸ் ஈக்குவல் டு QD டிவைடட் பை CD வரும். QD வந்து 24,
சிடி வந்து 8 மைக்ரோஃபாரட். அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து 3 வோல்ட். சரி, சீரீஸை பொறுத்தவரைக்கும் வோல்டேஜ் வந்து எப்போதுமே ஷேரிங்கில் போகும். அப்போது டோட்டல் வோல்ட் வில் பி ஷேர்டு. 9 வோல்ட் எப்படி ஷேர் ஆகும்னா இருக்கிற எல்லா அந்த மூணுக்குமே, அதாவது விஏ, அந்த பேரலல் சர்க்யூட்டு ப்ளஸ் விடி, இது மூணுக்கும் ஷேரிங்காக போகும். இப்போ எனக்கு இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா விபி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஏ மைனஸ் விடின்னு வரும். டோட்டல் வோல்ட் வந்து 9 வோல்ட்டு, அதில் விஏ விடிக்கு 3 வோல்ட்ஸ் போயிடுது. அப்போ இது சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 3 கிடைக்கும். அப்போ பேரலல் சர்க்யூட்டில் 3 வோல்ட்ஸ் போகுது. இப்போ பேரலல்லே 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. பட் பேரலல் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தளவுக்கு வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சீரீஸில் தான் வோல்டேஜ் ஷேர் ஆகும், பேரலலில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அப்போ என்ன எழுதிக்கலாம்? இப்போ பேரலலில் சேமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போது விபியும் விசியும் 3 வோல்ட். இப்போது சார்ஜ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். சார்ஜ் இங்கே ஒன்று பெண்டிங்கில் வச்சுருந்தோம்ல, கியூபிக்கு இந்த இங்கே இருக்குது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணாமல் வச்சுருந்தோம். கியூபி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு விபி. இப்போ அதை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ கியூபி இஸ் ஈக்குவல் டு சிபி. வி வந்து 3 வோல்ட்ஸு, சி வந்து 6 மைக்ரோஃபாரட் வரும். ஸோ 3 6 எவ்வளோ? 18 வரும். அப்போ 18 மைக்ரோ கூலும். ஸோ சார்ஜ் அக்ராஸ் பி கெப்பாசிட்டர் வந்து 18 மைக்ரோ கூலும். இதே மாதிரி சிக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ சார்ஜ் அக்ராஸ் சி வந்து விசி இன்ட்டு சிசி. விசி அதே 3 தான். சி வந்து 2 மைக்ரோஃபாரட். அப்போ 2 3 எவ்வளோ வந்துடும்? 6 வரும். யூனிட் வந்து மைக்ரோ கூலும். இப்போ நம்ம வோல்டேஜும் சார்ஜும் கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணியாச்சு. வோல்டேஜும் சார்ஜும் கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே 3 தான் வந்தது. விஏவாக இருக்கட்டும், விபியாக இருக்கட்டும், விசியாக இருக்கட்டும், விடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து 3 வோல்ட். சார்ஜ் மட்டும் கியூஏவும் கியூடியும் 24 மைக்ரோ கூலும் 24 மைக்ரோ கூலும் வந்தது. அதே கியூபிக்கு வந்து 18 மைக்ரோ கூலும். ஆக்சுவலாக இங்கே மேலே தப்பாக எழுதியிருக்கேன். இது வந்து கியூசி தானே கேல்குலேட் பண்ணும். கியூசிக்கு வந்து 6 மைக்ரோ கூலும். இப்போ கியூவும் வியும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக வந்து எனர்ஜி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா வந்து U இஸ் ஈக்குவல் டு 1/2 QV வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு கேல்குலேட் பண்ணலாம். UA which is equal to 1/2 QA வந்து 24 மைக்ரோ வரும், மைக்ரோ கூலும், டைம்ஸ் வோல்ட் வந்து எல்லாத்துக்குமே 3 தானே, அதனால் 3 போட்டுப்போம். அப்போது 12 வரும். 12 3 36. எனர்ஜி வந்து ஜூல்ஸு, ஸோ மைக்ரோ ஜூல்ஸு. சாரி 12 36, 13 போட்டிருக்கேன். 36 மைக்ரோ ஜூல். இதே தான் வந்து யூடிக்கு வரும் இல்லையா? யூஏவும் யூடிக்கும் ஒரே சார்ஜ் வேல்யூ. ஸோ இப்போ யூடிக்கும் என்ன வரும்? 1/2. சார்ஜ் சேமு, வோல்டேஜும் அதே வர்றதுனால இதுக்கும் ஆன்சர் எவ்வளோ வரும்? 36 மைக்ரோ ஜூல். இப்போ இதில் மாறி வர்றது வந்து யூபியும் யூசியும் தான். யூபி வந்து 1/2 வரும், 18 மைக்ரோ கூலும் வந்துடும், 3 வந்து வோல்ட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 27 மைக்ரோ ஜூல் வரும். யூசி வந்து 1/2, 6 மைக்ரோ கூலும், வோல்டேஜ் வந்து 3, ஸோ அப்போ 9 மைக்ரோ ஜூல். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர்.